அனைவருக்கும் வணக்கம். பாடத்திட்டத்திலிருந்து ஒரு 100 கேள்விகள் பார்க்க இருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் இருக்குது. அதில் பிடிஎஃப் இருக்குது. பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி எல்லோரும் டெஸ்ட் எழுதிட்டு எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்கள். போகலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் சரியா? 14 கீழ்கணக்கு நூல்களுள் அற இலக்கியங்கள் எவ்வகை ஓசையில் அமைந்துள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? 14 கீழ்கணக்கு நூல்களில் உள்ள அற இலக்கியங்கள் எந்த ஓசையில் அமைந்திருக்கிறது அப்படின்றது தான் கேள்வி. சரியா? 14 கீழ்கணக்கு நூல்கள் எல்லாமே என்னது? வெண்பாவிற்குரியது இல்லையா? வெண்பா, செப்பல் ஓசை. ஃபஸ்ட் ஒன் ஆப்ஷன் சி. சரியா? செப்பல் ஓசைங்கிறது இருவர் உரையாடுவதை போன்று இருப்பது. சரியா? அகவல் ஓசை ஆசிரியப்பாவுக்கு. ஆசிரியப்பா 14 மேற்கணக்கு நூல்கள்னு சொல்கிறோம் இல்லையா? அது எல்லாமே அகவல் ஓசை. இது தூங்கல் ஓசை. சரியா? ஒரே ஒரு இதுவில் போகிறது, ஏற்றம் இறக்கம் எதுவுமே இருக்காது. துள்ளல் ஓசைங்கிறது உடனே ஏறி உடனே இறங்கக்கூடிய ஓசையில் வருது. சரியா? நம்ம கம்பராமாயணத்தில் உறங்குகின்ற கும்பகர்ண உந்தன் மாய வாழ்வெல்லாம் அப்படின்ற ஒரு பாட்டு இருக்கு இல்லையா? அந்த பாடல் அந்த துள்ளல் ஓசையில் இடம்பெறும். சரியா? இங்கே 101வது கேள்வி. 14 கீழ்கணக்கு நூல்களில் உள்ள அற இலக்கியங்கள் எந்த ஓசைன்னு கேட்டால் செப்பல் ஓசை. சரியா? அடுத்து 2வது கேள்வி பாருங்கள். பொறுத்தல் இறப்பினை என்னும் அதனை மறத்தல் அதனினும் இனிது. சரியா? இந்த குறளில் பொறுத்தல் என்பது தொழிற்பெயரை குறிக்கும், மறத்தல் என்பது தொழிற்பெயரை குறிக்கும், நன்று என்பது குறிப்பு வினைமுற்றை குறிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே மூணுமே சரியாக தான் இருக்குது இல்லையா? பொறுத்தல் இறப்பினை என்னும் அதனை மறத்தல் அதனினும் இனிது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? பொறுத்தல் இறப்பினைனா என்ன? செய்யக்கூடாத செயல்கள்னு சொல்லலாம், அல்லது அத்துமீறிய செயல்கள்னு சொல்லலாம் இல்லையா? அந்த செயல்களை நம்ம பொறுத்துக்கிறத விட அதை மறந்துடுறது அதை விட நல்லது அப்படிங்கிறது இந்த திருக்குறளுக்கான பொருள். இதுலேருந்து தொழிற்பெயர் வினைமுற்று. சரியா? இது மூணுமே சரியாக தான் இருக்குது இல்லையா? தள்ளு வந்தாலே தொழிற்பெயர்னு எடுத்துப்போம். நன்று என்பது குறிப்பு வினைமுற்று. சரியா? அடுத்து 103வது கேள்வி பாருங்கள். தன் கல்லறையில் இங்கே ஓர் தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று எழுதி வைக்க கோரிய தமிழ் சான்றோர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? இது தெரியாமல் யாருமே இருக்க போகிறது இல்லையா? நம்முடைய ஜியு போப் அவர்கள். சரியா? இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று எழுத சொல்வது யார் தான்? நம்முடைய ஜியு போப் அவர்கள் தான் இல்லையா? 103 ஆப்ஷன் சி. 104வது கேள்வி பாருங்கள். தூக்கம் ஒரு பொருள் தரும் சொற்களுள் தவறானது எது அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? தூக்கம்ன்ற பொருளையே 3 தரணும். இதில் 1 தூக்கம்ன்ற பொருளை தரலை, அது எதுன்னு கேட்டிருக்காங்க. சரியா? துகில், துஞ்சல், நித்திரை, உறக்கம். சரியா? உறக்கம் வரும், நித்திரை வரும்னு தெரியும். சரியா? இந்த துஞ்சலும் துகிலும் இங்கே பார்க்க வேண்டியிருக்கு. சரியா? துஞ்சிய அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இறந்தன் பொருள்படும். சரியா? நான் எக்ஸாம் எழுதும் போது நான் துஞ்சல்ன்றதை பார்த்துட்டேன். யானை மீது துஞ்சிய தேவன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாதித்த சோழனை படிச்சிருப்போம். சரியா? நான் திடீர்னு அந்த ஞாபகத்தில் இதுதான் தவறானதுன்னு கொடுத்துருந்தேன். பட் ஆனால் இது இல்லை, முன்னாடி துகில் இருக்குது. சரியா? துகில்னா என்ன? ஆடைன்னு ஒரு பொருள் இருக்கா? இதுதான் இங்கே தவறானது. சரியா? துஞ்சிய அப்படின்னு சொன்னால் தான் அது இறந்த பொருளாம். துஞ்சல்னா அது தூங்கிய பொருள். சரியா? இப்போ துஞ்சல், நித்திரை, உறக்கம் இது மூன்றுமே தூங்கும் பொருளில் வரும். சரியா? இப்போ தப்பான எது இருக்குது? ஆப்ஷன் ஏ தான் இருக்குது இல்லையா? 4வது கேள்வி ஆப்ஷன் ஏ. அடுத்து 5வது பாருங்கள். ஒரு பொருத்துக்கு கொடுத்துருக்காங்க. நிறை, துறந்தார், நோர்கிற்பார், நோற்பார். சரியா? இது 4மே பொறை உடைமையிலிருந்து திருக்குறளிலிருந்து கேட்டிருக்காங்க. சரியா? நிறைவுடைமை நீங்காமை வேண்டின் பொறைவுடைமை போற்றி ஒழுகப்படும் அப்படின்ற திருக்குறள் இருக்கு இல்லையா? அப்போ நிறை
அந்த குறளுக்கான பொருள் என்ன? உங்ககிட்ட இருக்கிற நிறை நீங்காமல் இருக்கணும்னா நீங்கள் பொருளுடைமையை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைனா என்ன? சால்பு, சான்றாமை. சரியா? அடுத்து துறந்தார். ஸோ துறந்தாரின் தூய்மை உடையார் இறந்தார்வாய் இன்னாற்றல் நோர் கேட்பார் அப்படின்னு ஒரு குறள் இருக்குது. சரியா? ஸோ எல்லாத்தையும் துறந்தவர், அதாவது பற்றற்றவர்னு அர்த்தம் இல்லையா துறந்தார்னா. ஸோ எல்லாவற்றையும் துறந்தவரை விட யார் உயர்ந்தவராம்? ஸோ இன்னாத சொல் தப்பாக பேசலான்னா அதை பொறுத்து இருக்கிறவர் மேலானவராம். யாரை விட? எல்லாத்தையும் துறந்துட்டு பற்றற்ற துறவியாக வாழ்கிறவரை விட இன்னா சொல்லை பொறுத்து கொண்டு இருப்பவர் தான் மேலானவராம். சரியா? ஸோ நோர்க்கிப்பவர்னா என்ன? பொறுப்பவர் இல்லையா? அடுத்து நான்காவது நோற்பார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ உண்ணாது நோற்பார் பெரியார் பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பின். சரியா? ஸோ அதாவது உண்ணாவிரதம் இருக்கிறவங்களை விட யார் பெரியவங்களாம்? பிறர் பேசக்கூடிய சொல்லக்கூடாத சொற்களை அமைதியாக கேட்பாங்க இல்லையா, அவருக்கு பின்னாடி தான் உண்ணாவிரதம் இருக்கிறவங்களையும். சரியா? ஸோ நோற்பார்னா நோன்பு மேற்கொள்கிறவர். ஸோ திருக்குறள் மட்டும்தான் கேட்குறாங்கல்ல, எவ்விதமாகவும் கேட்கப்படலாம் இல்லையா? ஸோ பொறுத்தகுவாகவோ ஸோ பொருளை கண்டுபிடிக்கிறதோ எப்படி வேணாலும். ஸோ திருக்குறள் நம்ம பார்க்க வேண்டியது முக்கியமானதாக இருக்குது இல்லையா? ஸோ ஆப்ஷன் என்ன? 4, 2, 1, 3. 5 ஆப்ஷன் சி. 6வது கேள்வி பாருங்கள். தவறான இணையை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ வறட்சி டிராஃப்ட், நிலச்சரிவு லேண்ட்ஸ்லைட், நீர் சந்தி ஸ்ட்ரைட், அச்சம் லாங்கிடியூட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அச்சம்னா என்ன? லேண்டிடியூட் இல்லையா? லாங்கிடியூட்னா என்ன? தீர்க்கம், தீர்க்க ரேகைன்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதுதான். ஸோ அப்போது தவறாக எது இருக்குது? சி தான் தவறானதாக இருக்குது. 7வது கேள்வி பாருங்கள். பொறை என்பதன் பொருள். சரியா? ஸோ பொறைனா என்ன? பொறுமை இல்லையா? ஸோ அடுத்து 8வது கேள்வி. பின்வரும் ஆவணமொழி சொற்களை அறிந்து தவறான இணையை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ செல்ஃப் எம்ப்ளாய்டு தற்பணியாளர், செல்ஃப் எஸ்டீம் தன் மதிப்பீடு, செல்ஃப் ஃபீடர் தன்னூட்டி. ஸோ செல்ஃப் கவர்மெண்ட் தனி அரசுன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? தன்னாட்சின்னு சொல்லலாம், அல்லது சுயாட்சி. ஸோ இங்கே தவறானது ஆப்ஷன் டி. ஸோ அடுத்து 109வது கேள்வி பாருங்கள். குலம் என்ற பொருள் தரும் பல சொற்களுள் பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ குலம்னு பொருள் தராதது எது அப்படின்னா, ஸோ பொய்கை குலம் சொல்லலாம், வாவியும் குலம்தான், தடாகமும் குலம்தான். சரியா? ஸோ இங்கே கரைன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? கரைனா என்ன? ஸோ கரைனா இந்த துணியில் விழுவும் இல்லையா கரை, ஸோ அந்த கரையை குறிக்கும். ஸோ சின்னரைன்னு வந்தால் தான் ஆற்றங்கரையை குறிக்கும் இல்லையா? ஸோ அப்போது ஆப்ஷன் சி 9வதுக்கு. ஸோ 10வது கேள்வி. ஒருத்தார் என்ற சொல்லின் வேர் சொல்லை தேர்க. சரியா? ஸோ வேர் சொல் எப்போவுமே கட்டளையில் அமையும் இல்லையா? ஸோ ஒருத்தார்னா ஒரு இல்லையா? ஸோ 110 ஆப்ஷன் பி. 11வது கேள்வி பாருங்கள். பொருந்தா இணையை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஏ அரி, அரினா திருமால், அறிதல், சிங்கம். சரியா? ஸோ இது 3 பொருளையும் குறிக்குது. ஸோ இது பொருந்துது இல்லையா? ஸோ அடுத்து அகம், வீடு, மனம், உட்பகுதி. அகம்னா வீடு, மனம், உட்பகுதி, இது 3ஐயும் அகம் குறிப்பிடுது. ஸோ இதுவும் சரிதான். ஸோ அகல், அகல்னா அகலுக
ஸோ அகல் விளக்கு. சரியா? ஸோ இதை தானம் வந்து அகலில் எங்கே வருதுன்னு ஸோ கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ இதுவும் டியும், அதாவது அணை கொடுத்துருக்காங்களா, ஸோ அணை வந்து தடுத்தல் இல்லையா, ஸோ அணை தடுத்து ஒருத்தரை தழுவுதலுக்கும் பொருந்தும். ஸோ இங்கே வல்லமை, இங்கே தானம், இது ரெண்டுமே பொருந்தாததாக தான் தெரியுது. ஸோ ஆனால் ஆன்சருக்கு டி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆனால் எனக்கு பிலேயும் டவுட்ஸ் இருக்குது. சரியா? உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து 12வது கேள்வி. 12வது கேள்வி பாருங்கள். 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றான சிறுவஞ்ச மூலத்தில் கூறப்படாத மூலிகை தாவர வேர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சிறுவஞ்ச மூலம் கண்டங்கத்திரி, சிறுவழுந்துணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி இல்லையா? ஸோ இங்கே இல்லாதது என்ன? தூதுவளை இருக்குது. சரியா? தூதுவளை நம்ம சிங்கவல்லின்ற வேறு பெயரில் அழைக்கிறோம். ஸோ நம்ம வள்ளலார் ஞானப்பச்சலை அப்படின்னு சொன்னதும் இந்த தூதுவளை தான் இல்லையா? ஸோ குரல் வளத்துக்கு நல்லது. ஸோ குரல் வளத்துக்கு இதை சரி பண்ணும் இல்லையா? ஸோ 112 ஆப்ஷன் சி. ஸோ 113வது கேள்வி பாருங்கள். கீழ்கண்ட பாடல் அடிகளை பொருத்தி தொடரை குறிப்பிடுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை, வன்மையில் சிறந்தன்று வாய்மை உடைமை, மேதையில் சிறந்தன்று கற்றது மறவாமை, இளமையில் சிறந்தன்று மெய்ப்பினின்மை இல்லையா? ஸோ முதுமொழி காஞ்சில் வரும் இல்லையா? ஆறுகளை உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை, காதலில் சிறந்தன்று கண்ணஞ்சப்படுதல், மேதையில் சிறந்தன்று கற்றது மறவாமை இல்லையா? ஸோ அதுதான். ஸோ 3, 2, 4, 1. ஸோ ஆப்ஷன் பியில் இருக்குது. ஸோ 113 ஆப்ஷன் பி. ஸோ 14வது கேள்வி. நல்லொழுக்கத்தை விதைக்கும் விதைகளாக ஆசாரக்கோவை குறிப்பிடுவனவற்றுள் சரியானது எது அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ ஆசாரக்கோவை. சரியா? ஸோ நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ நம்ம பெருவாயின் முள்ளியர் அவர்களால் எழுதப்பட்டது. ஸோ அந்த பாட்டில் இல்லாததை கேட்குறாங்க. சரியா? ஸோ இது நம்ம 6th புக்கில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரியா? ஸோ நன்றி அறிதல், பொறை உடைமை, இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை, ஒப்புரவு, ஆற்று அறிதல், அறிவுடைமை, நல்லினத்தாரோடு நட்டல், இவை 8ம் சொல்லி ஆசாரவித்துன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை, நல்லினத்தாரோடு நட்டல், ஒப்புரவு, ஆற்று அறிதல் இல்லையா? ஸோ மேதைக்கு உரையாமை, சொல்லும் உணர்வு அப்படின்னு இருக்கு இல்லையா? இது வந்து என்னது? சிறுபஞ்ச மூலம் இல்லையா? ஸோ பூவாது காய்க்கும் மரமுல நன்றறிவார் மூவாது மூத்தவர் நூல் வல்லார் தாவா விதையாமை நாருவ வித்துல மேதைக்கு உரையாமை சொல்லும் உணர்வு இல்லையா? ஸோ கற்றறிந்தவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவங்களுக்காகவே புரியும் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறுபஞ்ச மூலத்துடைய பாடல் இது இல்லையா? ஸோ இங்கே ஆசாரக்கோவையில் என்னன்னு சொல்கிறாங்க? ஸோ நன்றியுடன் இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், தவறான சொல் பேசக்கூடாது, எந்த உயிருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது, கல்வி கற்று இருக்கணும். சரியா? எல்லாரையும் சமமாக பார்க்கணும், அதுதான் ஒப்புரவு இல்லையா? ஸோ நல்லவங்களோடு இருக்கணும். இது எல்லாமே ஆசாரக்கோவை கூறக்கூடிய நல்ல ஒழுக்கங்களாக சொல்கிறோம். ஸோ இங்கே 14. ஸோ இங்கே 3 மட்டும்தான் தப்பாக இருக்குது. ஸோ இப்போ 1, 2, 4. ஸோ ஆப்ஷன் ஏ இங்கே சரி இல்லையா? ஸோ 114 ஆப்ஷன் ஏ. ஸோ 115 கீழ்கண்ட ஓரெழுத்து ஒரு மொழியை பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஈனா அன்பு இல்லையா? ஸோ மேனாலும் அன்பு, நேனாலும் அன்பு. ஸோ ஈக்கும் அன்புன்ற ஒரு பொருள் இருக்குது. சரியா? ஊன்னா சிவனும் ஒரு பொருள் இருக்குது. ஸோ ஆச்சரியம்னு ஒரு பொருள் இருக்குது. கானா நெருப்பு, கடவுள்னு கூட ஒரு பொருள் இருக்குது.
கடவுள் அக்னி அப்படின்ற 2 பொருள் வரும் காக்கு. ஸோ இந்த அக்னி தான் நெருப்பு இல்லையா. ஸோ கூனா குற்றம் உலகம். சரியா. ஸோ 42 மட்டும்தான் இல்லை, அதை தாண்டியும் இருக்குது. ஸோ அதை தாண்டி படித்து வச்சுக்கிறது நல்லது. ஸோ அதுவே 42 போதுமானது தான். சரியா. ஸோ இது ரேராக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இருந்தாலும் பார்த்து வச்சுக்கோங்க. சரியா. ஸோ இங்கே 1 2 3 4 ஸோ லைனாக தான் பொருந்திருக்கு. சரியா. ஈனா அன்பு, ஊனா சிவன் ஆச்சரியம், கானா நெருப்பு அல்லது கடல், கூனா குற்றம் அல்லது உலகம். சரியா. 16வது கேள்வி, தவறான வினை மரபு சொல்லை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா. வினை மரபு கலை பறி சரிதான். பழம் உண்ணுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பழம் தின்றான் இல்லையா. ஸோ இங்கே பி தவறாக இருக்குது. நிலை நாட்டு, கதிர் அரு. சரியா. ஸோ இது எல்லாமே இங்கே சரியாக இருக்குது. ஸோ தவறானது எது தான், பழம் உண்ணில்ல தின்னுன்னு வரும் இல்லையா. ஸோ 16 ஆப்ஷன் பி தான். ஸோ 17 ஷேடோ கேபினெட் என்ற ஆவணமொழி சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஷேடோ கேபினெட் நிழல் அரசு. சரியா. ஸோ 17வது கேள்வி ஆப்ஷன் ஏ நிழல் அரசு. ஸோ 18வது பாருங்கள், பொருந்தாததை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 4 வரிகளில் 3 அறக்கருத்துக்களை கூறிய நூல் திரிகடுகம். சரிதான். 4 வரிகளில் 4 அறக்கருத்துக்களை கூறிய நூல் நான்மணிக்கடிகை. 4 வரிகளில் 5 அறக்கருத்துக்களை கூறும் நூல் சிறுபஞ்சமூலம் இல்லையா. ஸோ 4 வரிகளில் 6 அறங்களை கூறிய நூல் நாலடியார்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கிடையாது, ஏலாதி இல்லையா. ஸோ 18 ஸோ பொருந்தாதது ஆப்ஷன் டி. 4 வரிகளில் 6 அறங்களை கூறக்கூடிய நூல் நாலடியார் அல்ல, ஏலாதி. சரியா. 19வது கேள்வி, குலம் தொட்டு கோடு பதித்து வடிச்சித்து உள்ளம் தொடு உழுவையல் ஆக்கி வளம் தொட்டு பாகுபடும் கிணற்றோடு என்று இவ்வையும் பார்படுத்தான் ஏங்கும் சொர்க்கத்து இனிது அப்படின்றது தான் இந்த பாடல். சரியா. ஸோ இது எந்த பாடல், சிறுபஞ்சமூலம். சரியா. ஸோ இது என்ன பொருளை சொல்லுது. ஸோ கேள்வி அதானா எந்த நூலுன்றது தான். ஸோ 119 ஆப்ஷன் சி. சரியா. ஸோ இந்த பாடலுக்கு பொருள் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லதான் இல்லையா. ஒருவேளை பொருள் கேட்டுடலாம். ஸோ தெரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா அது மறக்காது, அதுக்காக தான் பொருள் படிக்கிறது இல்லையா. ஸோ குலம் தொட்டு கோடு பதித்து வழிச்சித்து உள்ளம் தொட்டு ஒழுவையல் ஆக்கி வளம் தொட்டு பாகுபடும் கிணற்றோடு என்று இவ்வையும் பார்படுத்தான் ஏங்கும் சொர்க்கத்து இனிது அப்படின்றாங்க. சரியா. ஸோ சொர்க்கம் வேணுமா உனக்கு இல்லையா, உனக்கு சொர்க்கம் வேணுமா, இதெல்லாம் செய், குளத்தை வெட்டு. சரியா. ஸோ கோடு பதித்துனா நிறைய மரங்களை வள, வழிச்சீத்துனா வழிமுழுக்க. சரியா. ஸோ குளத்தின் வழிமுழுக்க இந்த வாய்க்கா வரப்பு இதெல்லாம் வெட்டுறோம் இல்லையா, அது இதெல்லாம் செஞ்சனா தான் உழுதற்கு வயலுக்கு ஏற்றதாக இருக்கும் இல்லையா. ஸோ வளம் தொட்டு பார்படுத்தான், அதுக்கான கிணத்தை வெட்டி ஸோ நீ நீரை பெருக்கினால் மட்டும்தான், அப்படி வாழ்ந்தால் மட்டும்தான் வாழ்க்கை சொர்க்கமாக அமையும் அப்படின்றது இந்த பாடலுக்கான பொருள். சரியா. ஸோ 119வது கேள்வி ஆப்ஷன் சி சிறுபஞ்ச மூலம். ஸோ 120வது கேள்வி சப்ஸ்டன்ஸ் இன்ஸ்டன்டிவ் ஃபார்மிங். சரியா. சப்ஸ்டன்ஸ் இன்ஸ்டன்டிவ் ஃபார்மிங் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் கேட்குறாங்க. ஸோ என்னது, தீவிர தன்னிறைவு வேளாண்மை அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா. சப்ஸ்டன்ஸ் இன்ஸ்டன்ட் ஃபார்மிங் அப்படிங்கிறது தீவிர தன்னிறைவு வேளாண்மை. ஸோ 20 ஆப்ஷன் டி. ஸோ 21வது கேள்வி பாருங்கள், விவசாயி பஞ்சாய் பறந்து வறுமையை ஒழிக்க உழைக்கிறார். இத்தொடரில் மரபு தொடருக்கான பொருத்தமான பொருளை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா. ஸோ விவசாயி பஞ்சா பறந்து வறுமையை ஒழிக்க உழைக்கிறார்ப்பா அப்படின்னா என்ன. ஸோ பஞ்சாய் பறந்து அலைந்து திரிந்து உழைக்கிறார். சரியா.
ஸோ 21 ஆப்ஷன் டி, அலைந்து திரிந்து. ஸோ 22வது பாருங்கள், சரியான இணையை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ செய்யுள் இயற்று இல்லையா? ஸோ செய்யுள் இயற்று இதுதான் சரியானது. அம்பு, சரியா? அம்பு வனைன்னு கொடுத்துருக்காங்க. வனை எதுக்கு வரும்? பானைக்கு தான் வனை வரும் இல்லையா? ஸோ அம்பு எய்தல். சிற்பம் வடின்னு கொடுத்துருக்காங்க. சிற்பம் செதுக்கு இல்லையா? ஸோ ஓவியம் தீட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன வரும்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? ஸோ 122 ஆப்ஷன் ஏ இங்கே சரியானதாக இருக்கிறது. ஸோ 23வது கேள்வி பாருங்கள். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல இவ்வமை வெளிப்படுத்தும் பொருள் யாது அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை இல்லையா? ஸோ இந்த பூமி தோண்ட தோண்ட எப்படி அகழ, அதாவது தோன்றது இல்லையா? ஸோ அது எப்படி தாங்கிக்குதோ அதே மாதிரி நம்மை இகழ்பவர்களையும் நம்ம தாங்கிக்கணும் அப்படின்னு தானே சொல்லுது இது பொருள். ஸோ அப்போ எதை குறிக்குது? பொறுமையுடைமை இல்லையா? ஸோ 23 ஆப்ஷன் டி. ஸோ 24வது கேள்வி பாருங்கள். பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, ஜியு போப் அவர்களுக்கு தமிழ் பயிற்றுவித்தவர் சுப்ரதீப கவிராயர்னு கொடுத்துருக்காங்க. கூற்று 2, வீரமாமுனிவருக்கு தமிழை கற்பித்தவர் ராமானுஜ கவிராயர்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இது ரெண்டுமே தவறு. சரியா? ஸோ ஜியு போபுக்கு சொல்லிக் கொடுத்தவர் ராமானுஜ கவிராயர், வீரமாமுனிவருக்கு சுப்ரதீப கவிராயர். சரியா? ஸோ ரெண்டுமே இங்கே மாற்றி கொடுத்துருக்காங்க. ஜியு போபுக்கு தமிழ் சொல்லிக் கொடுத்தவர் ராமானுஜ கவிராயர், வீரமாமுனிவருக்கு சுப்ரதீப கவிராயர். சரியா? ஸோ 124 கூற்று 2மே தவறு. சரியா? ஸோ அடுத்து 25வது கேள்வி பாருங்கள். திருவாசகத்தை எலும்பை உருக்கும் பாட்டு என்று போற்றியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ எலும்பை உருக்கும் பாட்டு என்ற திருவாசகத்தை சொன்னது யார்? நம்முடைய ஜியு போப் அவர்கள் இல்லையா? ஸோ 125 ஆப்ஷன் டி. ஸோ ஜியு போப் அவர்கள் திருவாசகத்தை எந்த ஆண்டு மொழிபெயர்த்தார் அப்படின்னு பார்த்தோன்னா 1900 மொழிபெயர்த்திருப்பார். சரியா? ஸோ திருக்குறளை எந்த ஆண்டு மொழிபெயர்த்தார்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? ஸோ 125 ஆப்ஷன் டி. 26 பார்க்கலாம். ஸோ 26வது கேள்வி. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்த்து சரியான வினைமரபு சொல்லை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இங்கே கட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இங்கே எது கட்டோட வரும்? வீடா, சுவரா, சோறா, நெல்லா? சரியா? ஸோ வீடு தான் கட்டுன்னு வரும். சரியா? சோறு கட்டு, சுவர் கட்டு, நெல் கட்டு இதெல்லாம் வராது இல்லையா? ஸோ 26வது கேள்வி வீடு கட்டு. சரியா? ஸோ ஆப்ஷன் ஏ. 27வது பாருங்கள். தமிழ் புலவர்களால் தைரியநாதர் என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ தைரியநாதர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? ஜோசப் பெஸ்கி. சரியா? ஸோ கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி. சரியா? யார்? வீரமாமுனிவர். சரியா? ஸோ இந்த தைரியநாதர் அப்படின்ற பட்டத்தை கொடுத்தவங்க யார்? ஸோ மதுரை தமிழ்ச்சங்கத்தை சேர்ந்தவர்கள் கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ அது வடமொழியில் இருக்கின்றதுக்காக வீரமாமுனிவர் அதை தமிழ்படுத்தி வீரமாமுனிவர் அப்படின்ட்டு வச்சுப்பார் இல்லையா? ஸோ 27வது கேள்வி ஆப்ஷன் ஏ சரியாக இருக்குது. ஸோ 28 பொறைவுடைமை என்பது போற்றப்படும். சரியா? பொறைவுடைமை எப்போது போற்றப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ பாருங்கள், நற்குணங்கள் நம்மை விட்டு நீங்காதிருக்க வேண்டுமானால் வறுமையை நாம் போற்றி கடைபிடித்தல் வேண்டும். சரியா?
ஸோ இதுதான் நிறைவுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் இல்லையா. பிற செய்யும் துன்பத்தை ஒருவர் பொறுத்து கொள்ளாமல் தண்டனை வழங்குவது இல்லை. பிற செய்யும் தீங்கினை பொறுத்து கொண்டு அவரை தக்க சமயத்தில் தண்டிப்பது வராது. செய்யத்தகுந்த நன்மை செய்தாலும் அவருக்கு தீமை செய்தல் எதுவுமே வராது இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் தான் 128 ஆப்ஷன் ஏ தான் சரியானது இல்லையா. ஸோ 29வது கேள்வி பாருங்கள். தவறான இணையினை தேர்ந்தெடு. பழங்குடியினர் ட்ரைப்ஸ், மலைமுகடு சரியா. ஸோ வேலின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ என்ன பள்ளத்தாக்கு. ஸோ இங்கே பி தான் தவறாக இருக்குது. புதர்னா திக்கெட், வெட்டுக்கிளினா லோக்கஸ்ட் இல்லையா. ஸோ 30வது கேள்வி பாருங்கள். வீரமாமுனிவர் எழுதிய நூல்களில் பொருந்தாதது எது எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியா. ஸோ வீரமாமுனிவருடைய நூல்கள் எது? ஸோ தேம்பாவணி, சதுரகராதி, ஞானஸ்தானம், நற்கருணை, தியானமாலை. ஸோ இது வீரமாமுனிவர் தெரியல. ஸோ திருக்காவலூர் கலம்பகம், ஞான உபதேசம் சரியா. ஸோ இது வீரமாமுனிவரது தான். ஸோ ஏசி சிஏ சரியா. ஸோ 130 ஆப்ஷன் சி சரியா. ஸோ வீரமாமுனிவருடைய நூல்கள் என்னென்ன? தேம்பாவணி, சதுரகராதி, திருக்காவலூர் கலம்பகம் சரியா. ஸோ 130 ஆப்ஷன் சி. 131 பாருங்கள். பர்சனல் என்ற ஆவண மொழி சொல்லின் பொருள் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ என்ன? பணியாளர் சரியா. பர்சனல்னால் என்ன? பணியாளர்னு பொருள் சரியா. ஸோ 32வது கேள்வி பாருங்கள். தவறான மரபு தொடர் பொருள் பொருந்திய தொடரை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ இதில் எது தவறாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. 1000 காலத்து பயிர் நீண்ட காலத்திற்கு உரியது. ஏட்டுச்சுரக்காய் கறிக்கு உதவாது சரியா. பட்டறிவில்லாத படிப்பறிவு. அவளை நினைத்து உரலை இடித்தல் சரியா. எண்ணமும் செயலையும் ஒத்துப்போதல்னு கொடுத்துருக்காங்க. எண்ணம் செயலும் ஒத்துப்போகாமை இல்லையா. ஸோ அப்போது சி இங்கே தவறாக இருக்குது. முதலை கண்ணீர், பொய் எழுகை இதுவும் சரியாக இருக்குது இல்லையா. ஸோ 32 ஆப்ஷன் சி தவறு. 33வது கேள்வி பாருங்கள். சரியான இணையை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ ஆழம் பார்த்தல் சரியா. ஆழம் பார்த்தல்னா என்ன? காலம் தாழ்த்துதல்னு கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ சரியா இல்லை. ஒருவரின் தகுதியை பற்றி ஆராய்தல் சரியா. ஸோ ஆழம் பார்க்காம காலை விடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ ஒருவரின் தகுதியை பற்றி ஆராய்தல் தான் வந்து ஆழம் பார்த்தல்னு சொல்லுவாங்க சரியா. இடித்துரைத்தல், ஸோ வற்புறுத்தி கூறுதல் இது சரியானது தான் சரியா. ஸோ இடித்து உரைத்தல், ஸோ வற்புறுத்தி சொல்கிறாங்க ஸோ இது தப்பு, இது சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இப்போ பி இங்கே சரியானதாக இருக்குது. அள்ளி விடுதல் சரியா. ஸோ பொய் சொல்லுதல். ஸோ அழுமூஞ்சி அப்படின்றாங்க. ஸோ ஒரு பெருங்குழப்பம் கிடையாது. ஸோ இதுக்கு என்ன சரியாக வரும்ன்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் சரியா. ஸோ 33 ஆப்ஷன் பி. 34 அடைப்புக்குள் உள்ள சரியான வினைமரபு சொல்லை தகுந்த இடத்தில் நிரப்புக அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ எது வரும்? கோடை, ஏலம், விடை, நகை சரியா. ஸோ என்ன வரும்? கோலம் இடு இல்லையா. கோலம் இடு. ஸோ 34 ஆப்ஷன் ஏ. ஸோ 35வது கேள்வி பாருங்கள். பின்வரும் நான்மணிக்கடிகை வரி உணர்த்தும் அறக்கருத்துக்களை கவனி அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ நான்மணிக்கடிகை பாடலில் வந்து கொடுத்துருக்காங்க. மனைக்கு விளக்கம் மடவார், மடவாருக்கு தன் தன் தகைசால் புதல்வர், புதல்வருக்கு விளக்கு கல்வியே, கல்விக்கும் ஓதின் புகழ்சால் உணர்வு இல்லையா. ஸோ இங்கே 4வது தவறாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி இங்கே தவறு இல்லையா.
ஸோ அடுத்து 36வது கேள்வி பாருங்கள். போர் என்ற பொருள் தரும் சொல் கொண்ட சரியான இணையை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ போர், சரியா, செரு அமர் சமர். ஸோ செரு பெரிய ரூ வர்றது என்னது, வயல்னு பொருள் போடும் இல்லையா? ஸோ கிடையாது. ஸோ அடுத்து செரு சலம் தார், தார்னா மாலை இல்லையா? கிடையாது. மேரு, ஸோ இதெல்லாம் பொருள் போருன்ற பொருள் இது கிடையாது இல்லையா? ஸோ சரியானது எது தான்? ஆப்ஷன் ஏ தான். ஸோ அது கன்ஃபியூஷனே இந்த ரூ தான் இல்லையா? ஸோ சின்ன ரூ வந்தால் தான் அது போரை குறிக்கும். சரியா? போர், பகை, அழித்தல் இதெல்லாமே சின்ன ரூ தான் பொருள்படுது. ஸோ 136 ஆப்ஷன் ஏ. 37 பாருங்கள். மலையேறி விட்டது இம்மரபுத்தொடர் குறைக்கும் பொருளை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அதெல்லாம் மலையேறி போச்சுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ மாற்றம் பெறுதல், ஸோ அதுதான் சரியானது. மலையேறி விட்டது மாற்றம் பெறுதல். 37 ஆப்ஷன் டி. 38 பாருங்கள். பழமொழி 400 பாடல் வரிகளுள் பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இது எது பொருந்தலை? ஒன்றாகு மூன்றிலோ இல். சரியா? ஸோ ஒன்றாகு மூன்றிலோ இல். சரியா? இது எது? மாறியொன்று வரந்திருந்த காலத்தில் பாரி மகள்கள், சரியா, பாணர்களுக்கு உணவு நல்கினாள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ இது அது ஒன்றாக மூன்றிலோ இல் சரிதான். ஆற்றுண்ணா வேண்டுவது இல். சரியா? ஸோ ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அக்துடையார் நாற்றுசெய்யும் செல்லாத நாடில்லை வரும் இல்லையா? ஸோ சரிதான். அறிமடமும் சான்றோருக்கு அணி. சரியா? முல்லைக்கு தேன் கொடுத்த பாரி, மயிலுக்கு போர்வை போர்த்திய பேகன் இல்லையா? ஸோ இங்கே எல்லாருமே ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் இந்த அரிமடம். அரிமடம்னா அறியாத மடம் இருக்கு இல்லையா? அதுவும் சான்றோர்களுக்கு அணி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான், அதுவும் பழமொழி 400 தான். ஸோ தூற்றின் கண் தூவிய வித்து. சரியா? ஸோ இதுதான் இங்கே பழமொழி 400 கிடையாது. சரியா? ஸோ தூற்றின் கண் தூவிய வித்து அப்படின்னா என்ன? திரிகடுகம். ஸோ திரிகடுகம்ல பாடலில் வரக்கூடியதான் இது. ஸோ முறை செய்யான் பெற்ற தலைமையும் நெஞ்சில் நிறையில்லாதவன் கொண்ட தவமும் நிறை ஒழுக்கம் தேற்றாதான் பெற்ற வனப்பும் இம்மூன்றும் தூற்றின்கண் தூவிய வித்து அப்படின்னு சொல்கிறாரு. சரியா? யார்? நல்லாதனார் சொல்கிறார். சரியா? என்ன பொருள்? முறை செய்யாமல் நேராக தலைவர் பதவியில் வந்து உட்காந்துக்கிறது. சரியா? ஸோ அதுக்கான வேலைகளே செய்யாமல் தலைவர் பதவியில் வந்து உட்காந்துக்கிறது. அதுதான் முறை செய்யாதவன் பெற்ற தலைமை, நெஞ்சில் நிறையில்லாதவன் கொண்ட தவம். சரியா? நல்ல மனசே இருக்காது, அவன் தவம் இருக்கிறான். சரியா? ஸோ அவன் தவம் வந்து அவனுக்கு வரம் கிடைச்சா நல்லதா இல்லையா? ஸோ அதனால் முறை செய்யாதவன் பெற்ற தவம், நிறை ஒழுக்கம் தேற்றாதான் பெற்ற வனப்பு. சரியா? ஸோ ஒழுக்கம் இல்லாதவன் பெறக்கூடிய அழகு. சரியா? இது மூணுமே என்னதான்? ஸோ தூற்றின் கண் தூவிய வித்து. சரியா? புதரில் கொண்டு போய் விதையை தூவுறதுக்கு சமமானது அப்படிங்கிறார். ஸோ இதுதான் பழமொழி 400 இல்லாதது. இது திரிகடுகத்துடைய பாடல் வரி. சரியா? ஸோ 139 பாருங்கள். கோடிட்ட இடத்தை பூர்த்தி செய்க. செல்வி காலை அப்பளம் தின்றாள் பால் பருகினாள் இல்லையா? ஸோ ஆப்ஷன் ஏ. 40 பாருங்கள். பர்சனல் கிளர்க் என்ற சொல் குறிக்கும் ஆவண மொழி சொல்லின் பொருள். சரியா? பர்சனல் கிளர்க் நேர்முக எழுத்தர். சரியா? ஸோ 40 ஆப்ஷன் பி. 41 பாருங்கள். வீரமாமுனிவர் தமிழகத்தில் தங்கி எத்தனை ஆண்டுகள் சமயப்பணி புரிந்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா?
ஸோ வீரமாமுனிவர் 1680 பிறக்கிறார். சரியா? ஸோ அவர் 1710 தமிழ்நாடு வரார், தமிழகம் வராரு. ஸோ 1747 மரணிக்கிறார். சரியா? ஸோ அப்போது 10, 20, 30, 40. சரியா? ஸோ அப்போது 37 ஆண்டுகள் தமிழகத்தில் தங்கி சமயப்பணி ஆற்றிருக்கார் இல்லையா? ஸோ 41 ஆப்ஷன் சி, 37 ஆண்டுகள். ஸோ 42வது கேள்வி பாருங்கள். தவறான இணையை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இதுவும் வந்து சிறுபஞ்ச மூல பாடல் தான். ஸோ கண்ணோட்டம், கண்வனப்பு கண்ணோட்டம், கால்வனப்பு செல்லாமை, என்வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல். சரியா? என்ன ஆராய்ச்சி, ஆராய்ச்சிக்கு அழகே என்ன தான், இது இப்படிப்பட்டதுன்னு எடுத்து சொல்கிறது தான். சரியா? ஸோ இதுதான் கிடையாது. பன்வனப்பு கேட்டோர் நன்றென்றல். சரியா? ஸோ கண்ணுக்கு அழகு என்ன தான், இறக்கப்படுதல். காலுக்கு அழகு யார்ட்டையும் போய் நிற்காமல் இருக்கிறது. எண்ணுக்கு அழகு, ஆராய்ச்சிக்கு அழகு அதை பற்றி எடுத்து உரைத்தல். ஸோ பாட்டுக்கு அழகு கேட்போர் நன்றென்றல் இல்லையா? ஸோ இங்கே தவறானது ஆப்ஷன் டி. ஸோ 43 பாருங்கள். யாருக்கு ஒரு நாள் மட்டுமே இன்பம் கிட்டும் என திருவள்ளுவர் எடுத்துரைக்கிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ யாருக்கு ஒரு நாள் மட்டும்தான் இன்பமா? ஒருத்தாருக்கு ஒரு நாள் மட்டுமே இன்பம், பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ் அப்படின்னு வரும். சரியா? ஸோ ஒருத்தர் கெடுதல் செஞ்சிட்டாங்கன்னா ஸோ அவங்கள தண்டிச்சிட்டா அந்த ஒரு நாள் தான் இன்பம். சரியா? ஸோ அதை மன்னித்து விட்டுட்டோன்னா பொன்றும் துணையும் புகழ் என்னாலும் அந்த புகழை கொடுக்கும். சரியா? ஒரு நாள் மட்டுமே இன்பம் கிட்டும் யாருக்கு? ஒருத்தாருக்கு, தண்டித்தவருக்கு. சரியா? ஸோ இங்கே ஒருத்தார் என்பது தண்டித்தவர்கள் என்ற பொருள். சரியா? ஒருத்தன் தண்டிச்சிட்ட இல்லையா, உனக்கு ஒரு நாள் தான்ப்பா இன்பம், ஸோ மன்னிச்சாதான்ப்பா உனக்கு வாழ்க்கையில் இன்பம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். சரியா? ஸோ 44வது கேள்வி. பின்வரும் சொற்களில் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ எது பொருந்தாதது? ஐ, உம், மற்று, இது மூன்றும் என்னது? இடைச்சொல். சரியா? ஸோ மா வந்து ஒரு சொல். ஸோ பொருந்தாதது மா இல்லையா? ஸோ இது மூன்றும் இடைச்சொல், மா வந்து ஒரு சொல். ஸோ 44 ஆப்ஷன் ஏ. 45 பாருங்கள். பொருந்தா வினைமரபு சொல்லை கண்டுபிடி. சரியா? காய்கறி அரி, கல் உடை, சொல்லின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கற்றை, ஏர் உழு. சரியா? இங்கே சி தான் பொருந்தாததாக இருக்குது. சொல்லினா என்ன? இந்த மண்டபத்தில் இந்த சின்ன சின்ன குச்சி இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் சொல்லின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ அதை போய் பெரிய பெரிய மரமாக என்ன அதை போய் பழக்கிறதுக்கு இல்லையா? ஸோ அது சின்ன சின்ன குச்சி தான் இல்லையா? ஸோ அதை வந்து கற்றை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 45 ஆப்ஷன் சி. 46வது பாருங்கள். ஓ என்னும் இடைச்சொல் எத்தனை பொருளில் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ ஓ என்னும் இடைச்சொல் எத்தனை பொருளில் வருதான்? ஸோ 8 பொருட்களில் ஓ என்னும் இடைச்சொல் வரும். சரியா? ஸோ ஒளி, இசை, வினா, சிறப்பு, எதிர்மறை, தெரிநிலை, பிரிநிலை, அசைநிலைன்னு சொல்லிட்டு ஒரு 8 இடத்துல வருது. சரியா? ஸோ அதில் ஸோ அந்த 8 இடத்துல வருதுன்னு சொல்கிற நூல் என்னது? நன்னூல். சரியா? ஸோ ஓ என்னும் இடைச்சொல்லுக்கு 8 பொருள்களில் வருதுன்னு சொல்கிற நூல் வந்து நன்னூல். ஸோ இந்த 8ல் பிரிநிலை அப்படிங்கிறது அதிகமாக இடம்பெறுது. ஸோ இந்த பிரிநிலைனா என்ன? ஸோ தனித்தன்மையாக காட்டும் இடைச்சொல்ல. சரியா? ஸோ தனித்தன்மையாக காட்டும் இடைச்சொல்லின் பெயர் என்ன அப்படின்னு கூட கேட்கலாம். சரியா? ஸோ அது என்ன? பிரிநிலை. ஸோ ஓ என்னும் இடைச்சொல்
8 இடத்தில் வருகின்றன என்று கூறியவர் யாருன்னு கேட்கலாம். கூறிய நூல் எதுன்னு கேட்கலாம். சரியா? ஸோ பார்த்து வச்சுக்கணும். ஸோ 46 ஆப்ஷன் டி. 47 பாருங்கள். சரியான சொற்கொண்டு நிரப்புக. சூரியனானது ஒளி புகாத மரங்கள் அடர்ந்த காடு அது. டெங்கு நுளம்பை டேஷ் சரியா ஒழித்து சுத்தமாக வாழ வேண்டும். ஒளி சூரியனது ஒளி உட்புகாத மரங்கள் அடர்ந்த காடு அது. சூரியனுடைய ஒளி புகாத அடர்ந்த மரங்களை கொண்ட காடு அது. டெங்கு நுளம்பை ஒழித்து சுகமாக வாழ வேண்டும். சரியா? ஸோ ஒளி. ஸோ 47 ஆப்ஷன் பி. 48வது கேள்வி பாருங்கள். ஜியு போப் அவர்களின் சிறப்பு பெயர்களுள் பொருந்தாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ் பாடநூல் முன்னோடி, வேத சாஸ்திரி, செந்தமிழ் செம்மல், செந்தமிழ் தேசிகர். சரியா? செந்தமிழ் தேசிகர் யாரோட பெயர்? வீரமாமுனிவர் இல்லையா? ஸோ அப்போது ஜியு போப் அவர்களின் சிறப்பு பெயர்கள் பொருந்தாதது செந்தமிழ் தேசிகர் தான். ஸோ செந்தமிழ் தேசிகர் வீரமாமுனிவரோட பெயர். ஸோ ஜியு போப் தமிழ் பாடநூலின் முன்னோடி, வேத சாஸ்திரி, செந்தமிழ் செம்மல் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறார். சரியா? ஸோ 48 ஆப்ஷன் சி. 49 இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும்? 4 வகை. சரியா? பெயர், வினை, இடை, உரி இல்லையா? ஸோ 49 ஆப்ஷன் சி. 50 பாருங்கள். ஞா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழி தரும் பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ ஞா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழி தரக்கூடிய பொருள் என்ன? கட்டுதல். சரியா? ஞா என்னும் மொழி ஓரெழுத்து ஒரு மொழி தரக்கூடிய பொருள் என்ன? கட்டுதல். சரியா? ஸோ 51வது கேள்வி பாருங்கள். எண்டிமிசம் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்க. சரியா? ஸோ எண்டிமிசம்னா என்ன? தனிச்சிறப்பு உயிரிகள் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ எண்டிமிசம் தனிச்சிறப்பு உயிரிகள். 52வது கேள்வி பாருங்கள். சரியான கூற்றை தேர்ந்தெடு. ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருமாயின் அது தனிமொழி. சரியா? ஸோ ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருது. கண்ணை குறிக்குது, படித்தலை குறிக்குது இல்லையா? ஸோ இதெல்லாமே தனி. சரியா? ஸோ இப்போ கண்ணன் வந்தான், இது தொடர்மொழி இல்லையா? ஸோ அடுத்து பிரிக்க முடியாதது பகாபதம், பிரிக்கக்கூடியது பகுபதம். ஸோ இது ரெண்டுமே சரியாக பொருந்திருக்கிறது. 152 ஆப்ஷன் சி. 53 பாருங்கள். ஸோ தவறான இணை அல்லாதது அப்படின்னு கேட்குறாங்க. மரம் கூட்டல் விலை, மரவிலை. முது கூட்டல் மரம், முதுமரம். பனை கூட்டல் மரம், பனைமரம். தென்னை கூட்டல் மரம், தென்னை மரம். சரியா? எல்லாமே இயல்பதாக இருக்குது. ஸோ இப்போ தவறான இணை தான் எதுன்னு கேட்குறாங்க. சரியா? அல்லாததுன்னா சரியானது தானே. ஸோ அப்போ 3 இங்கே சரியாக இருக்குது இல்லையா? ஸோ அப்போ தவறான இணை எதுன்னா கேட்டுருவாங்க. டைப்பிங் மிஸ்டேக்காக இருக்கும் போல் இருக்கு. சரியா? ஸோ அப்போது தவறான இணை எது? தென் கூட்டல் மரம் இல்லை, தென்னை கூட்டல் மரம் தான். சரியா? எல்லாமே இயல்பு புணர்ச்சி தான். சரியா? ஸோ நான் 54வது கேள்வி பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா? உள்ளம் உருகு, திரி நெய், கூத்து ஆடு, ஆடை கொள்ளுதல். தவறாக சொல்கிறோமா? ஸோ ஆடை கொளுத்து வராது. ஸோ திரி கொளுத்து, இதுதான் 2 வரும் இல்லையா? ஸோ ஆடை நெய்தல். ஸோ 3, 4, 2, 1.
ஸோ ஆப்ஷன் டி 3 4 2 1 சரியா. ஸோ 54 ஆப்ஷன் டி. 55 அவனுக்கு நடைமுறை அறிவு எதுவும் கிடையாது, அவன் ஓர் டேஷ்னு கேட்டிருக்காங்க சரியா. ஸோ அவனுக்கு நடைமுறை அறிவே கிடையாதுப்பா, ஏன்னா ஒரு புத்தக புழுப்பா சரியா. ஸோ புத்தக அறிவு மட்டும்தான் அவனுக்கு இருக்குது, நடைமுறை அறிவுன்னு ஒன்று தேவைப்படுது இல்லையா. ஸோ புத்தகத்தை படிச்சுட்டா எல்லாம் தெரிஞ்சிருந்த கணக்கு இல்லை. புத்தகம் என்பது வேறு, நடைமுறை வாழ்க்கை என்பது வேறு அப்படின்னு சொல்கிறாங்க சரியா. ஸோ இந்த நிமிர்ந்த நெல் பாடத்தில் கூட சொல்லியிருப்பாங்களே, நம்ம ஜெயம் ரவி வந்து சொல்லி கொடுத்தீங்க, நான் அது எதுவுமே இங்கே அப்ளை பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அப்போ சொல்லுவாங்களே நடைமுறை வேறு புத்தகம் வேறப்பா அப்படின்ட்டு. யார் சொல்லுவா? நாச சொல்லுவாப்புல. ஸோ அந்த மாதிரி தான் அவனுக்கு நடைமுறை அறிவு எதுவும் கிடையாதுன்னா அவன் ஒரு புத்தக பூச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 56வது கேள்வி பார்க்கலாம். தவறான கூற்றை கண்டுபிடி. வீரமாமுனிவர் திருச்சியை ஆண்ட சந்தா சாஹிப்பை சந்திப்பதற்காக 2 மாதங்களில் உருது மொழியை கற்றுக்கொண்டார். சரிதான். சந்தா சாஹிப்பிற்கு இஸ்மத் சன்னியாசி என்ற பட்டத்தை வழங்கியவர் வீரமாமுனிவர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வீரமாமுனிவருக்கு இஸ்மத் சன்னியாசி என்ற பட்டத்தை கொடுத்தவர் சந்தா சாஹிப் இல்லையா. ஸோ இங்கே தவறுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2வது தவறாக இருக்குது சரியா. ஸோ இஸ்மத் சன்னியாசினா என்ன? தூய துறவி சரியா. ஸோ 56 ஆப்ஷன் பி. 57வது கேள்வி பாருங்கள். 4 வகை சொற்களில் தனித்து இயங்குபவை எது அப்படின்னு கேட்குறாங்க சரியா. ஸோ பெயர் சொல் தனித்து இயங்கும், வினையும் தனித்து இயங்கும், இடை மட்டும்தான் இயங்காது இல்லையா. ஸோ அப்போது ஏ மற்றும் பி இரண்டும் தனித்து இயங்கக்கூடியது. ஸோ 57 ஆப்ஷன் டி. 58 பாருங்கள். நிலவகை அல்லாத சொல்லை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ தரிசு சரியா. ஸோ சில ஆண்டுகளாக பயிரிடப்படாத நிலம் வந்து தரிசுன்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ சுவல்னா என்ன? மேடான நிலம். அவல்னா பள்ளமான நிலம். ஸோ இங்கே பொருந்தாதது அப்படின்னா பரிசு தான் இல்லையா. பரிசு வந்து நில வகையில் வராது. ஸோ 58 ஆப்ஷன் பி. தரிசு சுவல் அவல் மூன்றுமே நிலத்தில் வரும். ஸோ 59வது சூரியன் என்ற பொருள் தரும் தவறான சொல்லை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா. பகலவன்னா சூரியன், வேயோன்னாலும் சூரியன் தான், ஞாயிறுனாலும் சூரியன் தான் சரியா. ஸோ இங்கே நிலவு தான் சூரியன் என்ற பொருள் தராதது. ஸோ 59 ஆப்ஷன் டி. 60 பாருங்கள். தவறான வினைபரவு சொல்லை கண்டுபிடின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உமி கருக்கு, பானை வனை, கூடை முடை. விதை நடு இல்லை, விதை தான் வரும் சரியா. ஸோ நடு வராது. நாற்று தான் நடு வேணால் வரும் இல்லையா. ஸோ 60 ஆப்ஷன் டி. 61 வேழம் என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா. வேழம்னா என்ன? யானைன்ற பொருள் தான் இல்லையா. ஸோ பிடினா பெண் யானை, களிறுனா ஆண் யானை, பெண் யானைன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ பொருந்தாதது எது? சிங்கம் தான் இல்லையா. ஸோ 161 ஆப்ஷன் சி. 62 பாருங்கள். குற்றம் என்ற பொருள் தரும் பல சொற்களுள் பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ குற்றம்ன்றதில் எது பொருந்தாதது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியா. ஸோ ஏதம் எழுக்கத்தின் ஏதம்பாடு அறிந்து அப்படின்ற திருக்குறள் வரும் இல்லையா. ஸோ ஏதம்னா குற்றம். புரை என்றாலும் குற்றத்தை குறிக்கும். ஸோ கூற்றம் சரியா. இந்த கூற்றம்னா என்ன? யமன். ஸோ வாழ்க்கை அவ்வளவுதான்ற பொருளில் கூட வரும் கூற்றம்ன்றது சரியா. ஸோ அதுதான் யமன்ற பொருள் குறிக்கிறாங்க. ஸோ வசைபாடுதல்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அதுவும் குற்றம் தான். ஸோ 62 ஆப்ஷன் சி. 63வது கேள்வி பாருங்கள். பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சார்ந்து வரும் சொற்கள் இடைச்சொல் இல்லையா. ஸோ பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சார்ந்து வர்றது என்ன? இடைச்சொல் சரியா. ஸோ அடுத்து வீரமாமுனிவர் திருக்குறளை மொழிபெயர்த்து வெளியிட்ட
மொழிமாற்றும் ஆண்டை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன, வீரமாமுனிவர் திருக்குறளை லத்தீனில் மொழிபெயர்த்தார் இல்லையா? ஸோ 164 ஆப்ஷன் ஏ லத்தீனில் மொழிபெயர்க்கிறாரு. ஆண்டு 1730. சரியா? ஸோ 65வது கேள்வி, ஓரல் எக்ஸாமினேஷன் என்ற சொல் குறிக்கும் ஆவண மொழி எது? ஓரல் வாய்மொழி, எக்ஸாமினேஷன் தேர்வு. ஸோ வாய்மொழி தேர்வு. ஸோ 65 ஆப்ஷன் டி. 66வது கேள்வி பாருங்கள். கமலம், கஞ்சம், முண்டகம், முளரி இவை யாவும் டேஷ் என்னும் ஒரே பொருளை குறிக்கும் பல சொற்கள்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ கமலம்னாலே ஸோ தாமரை இல்லையா? ஸோ கமலம்னாலே தாமரைன்னு ஸோ நிறைய இடத்துல படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ 66 ஆப்ஷன் பி. கமலம், கஞ்சம், முண்டகம், முளரி இது எல்லாமே எதை தான் குறிக்கும்? தாமரையை குறிக்கக்கூடிய பல சொற்கள். சரியா? ஸோ கமலம், கஞ்சம், முண்டகம், முளரி. ஸோ 67 பாருங்கள். தவறானது எது அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? காடு கூட்டல் மரம், காட்டு மரம். மா கூட்டல் மரம், மாமரம். மரம் கூட்டல் வேர் தான் மரவேர் இல்லையா? ஸோ தவறானது சி தான். செம்மை கூட்டல் மரம், செம்மரம். ஸோ 67 ஆப்ஷன் சி தான் இங்கே தவறாக இருக்கு. சரியா? ஸோ அடுத்து 68வது கேள்வி, பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, கான்ஸ்டன்ட் என்ற இத்தாலிய மொழி சொல்லின் பொருள் அஞ்சாமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆமாம். இஸ்மத் சந்நியாசி என்ற பாரசீக சொல்லின் பொருள் தூய துறவி. சரியா? ஸோ கூற்று 2மே சரிதான் இல்லையா? ஸோ 68 கூற்று 2ம் சரி. சரியா? ஸோ 69வது கேள்வி, 69 சரியான இணையை சரியானதை தேர்ந்தெடுன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ பூ கொய்துவா தான் இங்கே சரியானதாக இருக்குது. சரியா? பூவை கொய்து வருதல் அதுதான் சரி. மாலை, மாலை என்ன வரும்? கற்றுதல் தான் வரும். பாயாசம் பருகு வரும். கூரை வேய்தல் வரும் இல்லையா? 69 ஆப்ஷன் ஏ. 70 பாருங்கள். கீழ்காணும் எந்த மரபு தொடர் தவறாக பொருள் பொருந்தி உள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கண்ணனை ஒரு கை பார்த்து விட வேண்டும். சரியா? ஸோ சரியான பாடம் கற்பித்தல் சரிதான். தன் கையே தனக்குதவி, உழைப்பின் மேன்மை. கல்வனை கையும் காலவுமாக பிடித்தனர், காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இது சரியாக பொருந்தலை. கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லைனா அருகில் இருக்கும் என்று ஒரு பொருள் இருக்குது. ஸோ இதில் சி தான் தவறாக பொருந்திருக்கிறது. கல்வனை கையும் காலவுமாக பிடித்தல், காவல் நிலையத்தில் ஒப்படைத்தல் வராது. சரியா? ஸோ இது என்ன வரும்? ஸோ எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ 70 ஆப்ஷன் சி தான் தவறாக இருக்குது. 71 பொதுமொழிக்கு சான்றாக அமையாத சொல்லை தேர்க அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ பொதுமொழி சாராதது என்ன? துட்டு, தாமரை, வேங்கை, எட்டு. சரியா? ஸோ இப்போ தாமரை, தா கூட்டல் மறை பிரிச்சுன்னு வச்சுங்களேன். தா எதை மலரை குறிக்கும், மறை மானை குறிக்கும். சரியா? ஸோ தாமரை ஒரு பூவை குறிக்குதா? இதை அப்படியே பிரிச்சிங்கன்னா தாவுகின்ற, மறை மான், தாவுகின்ற மான்னு பிரியுதா? ஸோ இது பொதுமொழி. வேங்கை. சரியா? வேம் கூட்டல் கைன்னு பிரிப்பீங்களா?
ஸோ வேங்கை சிங்கத்தையும் குறிக்குது. வேம் கூட்டல் கை வேகின்ற கை அப்படின்னும் பொருள்படுது. ஸோ 8 எல் கூட்டல் து சரியா, 8ன்ற என் பெயரையும் குறிக்குது. ஸோ எல்லை தின்னுனும் ஒரு பெயரை குறிக்குது. ஸோ அப்போது சான்றாக அமையாதது என்ன? துட்டு தான் வந்து பொதுமொழிக்கு சான்றாக அமையலை. மற்ற 3மே பொதுமொழிக்கு சான்று தான் இல்லையா. ஸோ தா கூட்டல் மறை தாவுகின்றதாக இருக்கட்டும், வேம் கூட்டல் கையாக இருக்கட்டும், எல் கூட்டல் தூவாக இருக்கட்டும் சரியா. அப்படியே ஒன்றும் பிரித்தாலும் அது தனி பொருளும் வருகிறது இல்லையா. ஸோ இதுதான் பொதுமொழி. ஸோ அடுத்து 72வது கேள்வி. 72வது கேள்வி, சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ விருந்தினரை வரவேற்க இயலாது தவிக்கும் நிலை வறுமையில் கொடிய வறுமையாகும். அதுபோல அறிவற்றார் செய்யும் தீங்குகளை பொறுத்து கொள்ளுதல் வலிமையுள் சிறந்த வலிமையாகும் சரியா. ஸோ அது எந்த அதிகாரத்தில் வருது? பொறையுடைமை இல்லையா. ஸோ இன்மையுள் இன்மை விருந்துரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறின் சரியா. ஸோ என்ன சொல்கிறாங்க? வறுமையுள் வறுமை, அந்த வறுமை இருக்கிற காரணத்தால் விருந்தினருக்கு சாப்பாடு போட முடியல. ஸோ அந்த வறுமையை விட வன்மையுள் வன்மை மடவார் பொறின், அறிவற்றார் சொல்லக்கூடிய பேசக்கூடிய வார்த்தைகளை வந்து பொறுத்தல் சரியா. ஸோ இங்கே மடவார்ன்றது அறிவற்றவர்களை குறிக்கும். ஸோ அதுதான். ஸோ 72 ஆப்ஷன் சி அதுபோல தான் இங்கே சரியாக பொருந்தும். ஸோ 73 தெரியல் தெரியல் சரியா. ஸோ சின்ன ரீ பூமாலை வரும், பெரிய ரீ வந்து சிதறலை குறிக்கும் சரியா. ஸோ 73 ஆப்ஷன் பி தெரியல். ஸோ சின்ன ரீ வந்தால் அது பூமாலை குறிக்குது, பெரிய ரீ வந்தால் சிதறுதலை குறிக்குது. ஸோ 73 ஆப்ஷன் பி. 74 தவறான இணையை தேர்ந்தெடுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ உண்ணி பெரிய நீ வந்தால் சிறு உயிர், சின்ன நீ வந்தால் நினைத்து. ஸோ பேணுதல் சரியா, காப்பாற்றுதல். ஸோ பண்ணி, ஸோ 3 சுழி நான் வந்தால் செய்துன்னு பொருள் வரும். இங்கே 2 சுழி நான் இருக்குது இல்லையா. ஸோ இதுதான் இங்கே தவறாக இருக்குது. ஸோ 174 ஆப்ஷன் சி 3 சுழி வரணும், இங்கே 2 சுழி இருக்குது இல்லையா. ஸோ 75 உரு உரு ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க சரியா. ஸோ உருனா என்னது? வடிவம். பெரியரு வந்தால் மிகுதி இல்லையா. ஸோ ஆப்ஷன் சி. சின்னரு வந்தால் அது வடிவத்தை குறிக்குது, பெரியரு வந்தால் மிகுதியை குறிக்குது சரியா. ஸோ ஊறு விளைவிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் அந்த பெரியருக்கு வர்றது. மிகுதியான துன்பத்தை உருவாக்கும் அப்படிங்கிற பொருள். ஸோ 75 ஆப்ஷன் சி. 76 பாருங்கள், நாள்தோறும் திருக்குறளை படி, இதில் எது பயின்று வந்துள்ளது அப்படின்னு கேட்குறாங்க சரியா. நாள்தோறும், தோறும் இடைச்சொல், திருக்குறளை படி சரியா. ஸோ இடைச்சொல் வினைச்சொல் இல்லையா. ஸோ 76 ஆப்ஷன் ஏ. 77 பாருங்கள், பெயர்ச்சொல் வேலன், வினைச்சொல் வந்தான், இடைச்சொல் 5ம் 6ம், உரிச்சொல் மாவீரன். ஸோ 4 2 4 1 2 3. ஸோ ஆப்ஷன் டி. ஸோ 78வது கேள்வி பாருங்கள், மகிழ்ச்சி என்ற
பொருள் தரும் சொல் கொண்ட சரியான இணையை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ ஏ பாருங்கள், புலகிதம் வெகுலன்னு வந்துடுச்சு. சரியா? வெகுலன்னா என்ன? சினம் இல்லையா? ஸோ இப்போ ஏ கிடையாது. பியில் துஷ்டி வந்துருச்சு. சரியா? துஷ்டினா என்ன? துன்பம் விசாரித்தல், துக்கம் விசாரித்தல் இல்லையா? ஸோ துஷ்டி கேட்க ஒரே போது அப்படின்னு நம்ம 7ஆம் வகுப்பு புத்தகத்தில் படிச்சிருப்போம், அந்த பெரிய மரம் வந்ததுக்கு. ஸோ அப்போ பியும் கிடையாது. மூணாவது, ஸோ கதுப்புன்னு கொடுத்துட்டாங்க. சரியா? கதுப்புனா என்ன? கூந்தல்னு பொருள்படும். ஸோ அப்போ 3ம் கிடையாது. அப்போது ஆப்ஷன் டி தான். புலகிதம், பூரிப்பு, போகை. சரியா? இது 3மே பெருமகிழ்ச்சி அப்படிங்கிற பொருளை தரக்கூடியது. ஸோ 78 ஆப்ஷன் டி. 79 பாருங்கள், இடி என்ற பொருள் தரும் சொல் கொண்ட சரியான இணையை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ 79வது. ஸோ வசி, வசினா என்ன? கூர்மைங்கிற பொருளை தரும். ஸோ இப்போ ஏ கிடையாது. 2வது, உருமு, அசனி, வெடி. சரியா? ஸோ இதுதான் இங்கே சரியான பொருள் பொருந்தி வருது இடியோட. ஸோ இப்போ சி பாருங்களேன், ஓதை. சரியா? ஓதை என்பது எதை குறிக்கும்? இசையை குறிக்குது. கவிகை கவிதையை குறிக்குது. ஸோ சரியான இணை எது தான்? உருகு, அசனி, வெடி. சரியா? ஸோ இதுதான் சரியான பொருந்தி இருக்கிறது. ஸோ 80வது கேள்வி, தவறான இணையை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீர்ப்பாசனம் இரிகேஷன், வேளாண்மை அக்ரிகல்ச்சர், பள்ளத்தாக்கு. சரியா? வேலி வரணும் இல்லையா? ஸோ அப்போ சி தான் இங்கே தவறாக இருக்குது. மண் அரிப்பு, சாயில் எரெக்ஷன் சரிதான். ஸோ 180 ஆப்ஷன் சி தவறு. ஸோ 81, பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. இந்தியன் சஞ்சிகை, இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு முதலான ஏடுகளில் தமிழ்மொழி பற்றி ஆராய்ச்சி கட்டுரைகளை ஆங்கிலத்தில் ஜி போப் எழுதினார். ஆமாம். அக்கட்டுரைகளில் புறநானூற்று பாடல்களும் புறப்பொருள் வெண்பாமாலை திணை விளக்கங்களும் தமிழ் புலவர் வரலாறும் இடம்பெற்றிருந்தன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2மே இங்கே சரியாகத்தான் பொருந்திருக்கு இல்லையா? ஸோ 81 ஆப்ஷன் பி, சாரி சி. 83வது கேள்வி, சாரி 82 பார்க்காம இருக்கா? 82வது கேள்வி, ஒலி வேறுபாடு அறிந்து தவறான கூற்றை தேர்ந்தெடு. சரியா? ஸோ தாய் சேயை அணைத்து கொண்டார். பள்ளிகள் அனைத்தும் போட்டியில் பங்கு பெற்றன. சரிதான். அவளிடம் 80 காசு இருந்தது. சரிதான். நீ பணத்தை சரியாக எண்ண வேண்டும். சரியா? ஸோ 3 சுழின்னு வரணும். ஸோ அப்போ 82 ஆப்ஷன் டி. 83 தவறான இணை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ பை இளமை, சை இகழ்ச்சி குறிப்பு, இரா இரவு. ஸோ சூனா விரட்டுதல் பொருள் வரும். ஸோ சூனா என்ன? விரட்டுதல் விரட்டுதலை பற்றி குறிக்கிறது. சரியா? ஸோ இப்போ நாய் ஒன்று போகுது, சு அப்படிங்கிறோம் இல்லை? ஸோ அப்போ விரட்டுறதுக்கு உண்டான பொருள் தான் இல்லையா? ஸோ இப்போ சை நிகழ்ச்சி குறிப்பு, சை யாராது இந்த மாதிரி இல்லையா? ஸோ அது இகழ்ச்சி குறிப்பு. சரியா? சை வந்து பகைன்ற பொருளையும் குறிக்கும். ஸோ அடுத்து 84வது கேள்வி பாருங்கள். ஒரே பொருள் தரும் சொல் கொண்ட இணைகளுள் பொருந்தாதது எது அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ பேரு, பாக்கியம், லாபம், புண்ணியம். முருகு வாசனை, அழகு, இளமை. நெறி மதம், வழி, நீதி. கரி யானை, அடுப்பு கறி. ஸோ இகழ்ச்சி எப்பவுமே பெரிய வரும் இல்லையா? ஸோ அப்போது டி தான் இங்கே
சரியாக பொருந்தாதது. ஸோ 84 ஆப்ஷன் டி. ஸோ 85 பாருங்கள், தவறான மரபு தொடரை தேர்ந்தெடு. சரியா? ஸோ கடுக்காய் கொடுத்தல், ஏமாற்றுதல், கடை கட்டுதல், செயலை நிறுத்துதல், முழுக்கு போடுதல். சரியா? தீவிரம் காட்டுதல்னு கொடுத்துருக்காங்க, கிடையாது. முழுக்கு போடுதல்னா முடித்தல்னு அர்த்தம். சரியா? முழுக்கு போடுதல்னா அதை முடிச்சிடணும் அப்படின்றதான பொருள். ஸோ அப்போது சி இங்கே தவறாக இருக்குது. நீர் பூத்த நெருப்பு போல. ஸோ உணர்ச்சி குன்றாமை. சரியா? அது நீர் பூத்த நெருப்பு மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ 85 ஆப்ஷன் சி. 86வது கேள்வி பாருங்கள், தவறான இணையை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ கோ கொல்லு, நவ் மரக்கலம், நூனா சிறப்பு இல்லை ஆபரணம், நானா தியானம் இல்லை நாவு. இல்லையா? ஸோ இப்போ 3, 4 தவறாக இருக்குது. ஸோ தவறான இணை 3 மற்றும் 4 ஆப்ஷன் சி. இல்லையா? ஸோ அடுத்து 87வது கேள்வி, சரியான இணையை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ எது சரியானது? தூ இறகு. சரியா? தூனா தூய்மை வெண்மை வரும். ஸோ இறகு. சரியா? ஸோ தூய்மை வெண்மை இறகு இது 3 பொருளையும் வரும். சரியா? ஸோ மோனா மோதுதல் நுகர்தல். சரியா? ஓன என்ன? மதகு நீர் தாங்கும் பலகை. சானா என்ன? இறத்தல். ஸோ 87 ஆப்ஷன் ஏ. 88 சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக. மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியால் வரும். ஸோ ஃபஸ்ட்டு தப்பு. மிக்கவை மிகுதியான் கிடையாது, தாம் தம் தகுதி கிடையாது. மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியால் வென்றுவிடல். சரியா? ஸோ மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியால், தகுதினா இங்கே பொறுமையை குறிக்குது. சரியா? ஸோ 88 ஆப்ஷன் டி. 89வது கேள்வி பாருங்கள், சரியான இணையை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ வானிலை அப்படின்னா என்ன? வெதர் வரும். ஸோ காலநிலைனா தான் கிளைமேட். ஸோ ரெண்டும் மாறி இருக்குது. ஸோ வானிலையியல் மெட்ரோலஜி, புயல் சைக்ளோன். சரியா? ஸோ சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 3, 4 சரியாக இருக்குது. ஸோ இங்கே மாற்றி கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ 89 ஆப்ஷன் சி. 90 பாருங்கள், சரியான கூற்றை தேர்க. உரிச்சொற்கள் செய்யுளுக்கே உரியன என்று நன்னூலார் கூறுகிறார். சரியா? ஸோ உரி செய்யுளுக்கு உரியது தான். உரிச்சொல் பண்பு இசை குறிப்பு என்னும் 3 பொருள்களுக்கு உரித்தானது. சரியா? ஸோ பண்பு சாலச் சிறந்தவன். சரியா? அப்படின்னு வரும் இல்லையா? ஸோ பண்பு இசை மிகச்சிறந்தது. ஸோ சால உரிச்சு தானே சொல்கிறோம். ஸோ பெருமைப்படுத்தி. ஸோ ரெண்டும் சரி. உரிச்சொல். சரியா? தனித்து பொருள் உடையவை அன்று. ஸோ உரித்துனா தனித்து பொருள் உடையவை அன்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ தனித்து பொருள் உடையது தான். சரியா? என்ன? மிகுதிப்படுத்தி கூறுதல். இவை தனித்து வழங்கப்படுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தனித்து வழங்கப்படலை. ஸோ 1, 2 மட்டும்தான் இங்கே சரியாக இருக்குது. ஸோ 90 ஆப்ஷன் ஏ. ஸோ 91வது கேள்வி பாருங்கள், வினை எச்சம் என்ற சொல்லுக்கு பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உண்ணாது, போற்றி, பொதிந்து,
நொந்து இல்லையா? ஸோ எல்லாமே வினையச்சம் தான். ஸோ பொருந்தாதது எது? ஸோ எதுவுமே இல்லை. சரியா? ஸோ இங்கே வினையச்சத்துக்கு பொருந்தாதது எதுன்னு கேட்குறாங்க. ஸோ எல்லாமே வினையச்சம் தான். ஸோ பொருந்தாது ஏதும் இல்லை. 92வது கேள்வி பாருங்கள். வரியாருக்கு பொருளை அளித்தல், இவ்வுலகில் பொருள்களின் நிலையாமையை அறிந்து நல்வழியில் நிற்றல், எவ்வுயிருக்கும் துன்புறுத்தாத நிலையில் வாழ்தல், மேற்கண்ட மூன்றும் எதை குறிக்குதுன்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ எந்த பாடல்? திரிகடுகம். சரியா? வரியாருக்கு ஒன்று ஈயும் உடைமையும், இவ்வுலகில் நில்லாமையுள்ளும் நெறிபாடும், எவ்வுயிருக்கும் துன்புறுவு செய்யாத தூய்மையும், இம்மூன்றும் தூவுயம் என்பார் தொழில். சரியா? ஸோ நல்ல மனது உடையவர்கள் செயல்கள் இது. சரியா? ஸோ அற உணர்வு உடையவர்களின் உள்ளத்தின் இருக்கக்கூடியவை இம்மூன்றும். சரியா? ஸோ 92 ஆப்ஷன் ஏ. 93 ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் கலை சொல்லை எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வைல்ட் விண்ட் என்னது? சுழல் காற்று இல்லையா? ஸோ 93 ஆப்ஷன் டி. 94 சரியான சொற்கொண்டு நிரப்புக. இந்த பூமியை சுற்றி வளிமண்டலம் உள்ளது. சரியா? பெரியலி. எனது தம்பி வயிற்று வலியால் துடித்தான். ஸோ சின்னலி இல்லையா? ஸோ 94 ஆப்ஷன் பி. 95 பிறரை பற்றி டேஷ் சொல்வது தவறான பழக்கமாகும், பிறரின் நற்குணங்களை போற்றி பேசுவதே சிறந்தது. சரியா? ஸோ யாரையும் தவறாக பேசக்கூடாது. சரியா? ஸோ மற்றவங்கள பற்றி பேசணுன்னா அவங்ககிட்ட இருக்கிற குறைகளை சொல்ல வேண்டாம், நிறைகளை சொல்லலாம். சரியா? அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த இடத்துல கரெக்டாக வரக்கூடியது என்ன? சரியா? கோல் மூட்டுதல். சரியா? ஸோ அது எந்த இல்லு தான் இப்போ டவுட் இல்லையா? ஸோ பெரிய இல் தான் வரும். கோல் சொல்லுதல். சரியா? ஸோ 95 ஆப்ஷன் ஏ. ஸோ அடுத்து வாசித்து புரிந்து கொள்ளுதல். ஸோ இது விளக்க வேண்டிய அவசியம் இல்லை, இது எல்லோரும் கரெக்டாக தான் பண்ணுவீங்க. ஸோ 100 கேள்விகள் பார்த்துட்டோம். சரியா? ஸோ யார் எவ்வளோ மார்க் எடுத்தீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ நான் ஏதாவது தவறாக சொல்லியிருந்தேன் அப்படின்னா ஸோ அதை மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நான் தவறாக சொல்லியிருந்தேன்னா நான் அதை திருத்திக்கிறேன். சரிங்களா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.